லெபனானில் ஹிஜ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி பேஜர்கள் வெடித்த நிலையில் தற்போது வாக்கி டாக்கிகளும் அடுத்தடுத்து வெடித்துச் சிதறியதில் 30ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி வரும் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹிஜ்புல்லா அமைப்பினர் செல்போன்களுக்கு பதிலாக பேஜர் கருவிகளை தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தி வருகின்றனர். ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் சூழலில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் பேஜர் உபகரணங்கள் வெடித்ததில் 12 பேர் உயிரிழந்ததோடு 2800க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதற்கு இஸ்ரேலின் உளவுப்படையே காரணம் என ஹிஜ்புல்லா அமைப்பினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் நேற்று அடுத்த சம்பவம் அவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. லெபனானில் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் 35 பேர் பலியானார்கள். 450ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 15 கார்கள் மற்றும் 20ற்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களும் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. சில இடங்களில் லாப்டாப், ரேடியோ, தொலைபேசிகளும் வெடித்துச் சிதறின. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மோசாட் இதற்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என ஹிஜ்புல்லா அமைப்பினர் சந்தேகிக்கின்றனர்.